ஒரு பசுமையான காட்டிலிருந்த குளத்தில் சில தவளைகள் வசித்து வந்தன. அவைகள் குளத்தில் விளையாடுவதும் பூச்சிகளை பிடித்து சாப்பிடுவதுமாக இருந்தன. அப்போது சாகசங்களில் ஈடுபட ஆசைப்பட்ட ஒரு இளம் சுட்டியெலி குளத்தின் அருகே வந்தது. சுட்டியெலி ஒரு தவளையின் அருகே சென்று பேசியது. என்ன அழகிய அமைதியான குளம்! இதனுள்ளே என்ன இருக்கிறதென்று பார்த்தால் அது ஒரு த்ரில்லான அனுபவமாக இருக்கும். வா, நாம் குளத்தருகே சென்று பேசுவோம். இருவரும் பேசிக்கொண்டே மெதுவாக நடந்து குளத்தின் கரையை அடைந்தனர். அப்போது இவர்கள் அருகே வந்த ஒரு தவளை, அண்ணா, நான் இவனுக்கு என்ன வேண்டும் என்று பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் போய் வாருங்கள் என்று சொல்ல, முதலில் எலி சந்தித்த தவளை கிளம்பி சென்றது. ஏய், கெட்டிக்கார எலியே, நீ சாகசத்தை தேடி இங்கே வந்தது மாதிரி தெரிகிறதே. எப்படி கண்டுபிடித்தீர்கள்? உன்னை பார்த்தாலே அறிவும் ஆர்வமும் உள்ளவன் போல் தெரிகிறதே. உனக்கு இந்த குளத்துக்குள் என்ன இருக்கிறதென்று பார்க்க ஆசையா? நீ என்னுடன் வா, நாம் இருவரும் சேர்ந்து நீரில் நீந்தி குளத்துக்குள் என்ன இருக்கிறதென்று பார்த்து வருவோம் என்று தவளை சொன்னவுடன் முதல் தவளை பேசியது எலியின் நினைவில் வந்தது. எலியே, நீரை பார்த்தாலே எல்லோருக்கும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். தண்ணீரை பற்றிய தெளிவு இல்லை என்றால் அதிலே உன் வாழ்க்கை முடிந்துவிடும். நீரின் அளவு அதிகமாகும் போது ஆபத்தும் அதிகமாகும். நம்மிடம் கொஞ்சம் பயம் இருப்பது நல்லது. ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. புரிந்து கொள். என்ன யோசிக்கிற? பயந்தா வேலைக்காகாது. என்னால் கொஞ்ச தூரம்தான் நீந்த முடியும். ஓ, நீ அதை பற்றி கவலைப்படாதே. ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் தட். இருவரும் முதல் தவளையிடம் போய் கயிறால் இருவரையும் கட்ட சொல்ல தவளை அவ்வாறே செய்ய இருவரும் குளத்தை அடைந்தனர். தவளை எலியை சுமந்து கொண்டு குளத்தில் குதிக்க, சுவாசிக்க திணறிய எலி எதிர்த்து கரைக்கு வர உந்தி பார்க்க இருவரும் தடுமாறினர். தவளை அண்ணா, என்னை கரைக்கு அழைத்துச் செல்லுங்கள். எனக்கு மூச்சு முட்டுகிறது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இப்போதுதான் ஆரம்பித்துள்ளோம். கொஞ்சம் நேரமானால் சரியாகிவிடும். கொஞ்சம் பொறுமையாக இரு என குளத்துக்குள் இழுக்க அங்கே உயிர் பிழைக்க போராட்டம் நடந்தது. இல்ல, என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. என் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது. என்னை கரையில் விட்டுவிடுங்கள். வானிலிருந்து இந்த காட்சியை பார்த்த பருந்து, நாம் ஒன்றை தேடினால் இலவசமாக இன்னொன்றும் கிடைக்கும் போல் தெரிகிறதே என அவர்களை நோக்கி பாய்ந்தது. எலியின் கெஞ்சலை கண்டுகொள்ளாமல் தவளை இருக்க உயிரை காப்பாற்றிக் கொள்ள எலி மேல் நோக்கி இழுக்க, குளத்தின் மேல் மட்டத்தை வந்தடையவும் பருந்து வந்து இவர்களை கவ்வவும் சரியாக இருந்தது. இது என்ன? நாம் வானில் பறக்கிறோம். This happening is not a part of my plan. Oh, it may be the plan of the rat. Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.